இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக. உறவுகள் வளம் பெறுக. உங்கள் உறவுகள் வளம் பெறுக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், பாராய் திருக்குலமே. ஆண்டவரின் ஆலயம் செல்வோம், வாசல் நமக்காக திறந்துள்ளதே. நமது ஆண்டவரின் ஆலயம் செல்வோம், வாசல் நமக்காக திறந்துள்ளதே. அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள், அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள். வாழ்வோர் பேறு பெற்றோர், அதில் வாழ்வோர் பேறு பெற்றோர். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், பாராய் திருக்குலமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த 50 வருடங்களாக இறை கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த ஆண்டவரின் மாபெரும் கொடையாக 50 ஆண்டுகளை இறைவன் எனக்கு தந்திருக்கின்றார், நிறைவாக தந்திருக்கின்றார். அவருடைய பரிவன்பு, அவருடைய பேரிரக்கம், அவருடைய பரிவு கருணை ஆகியவற்றை இந்த நேரத்திலே நெஞ்சார நினைந்து அவருக்கு நன்றி பலியாக இந்த வேளையிலே ஒப்புக்கொடுக்க உங்களை அழைக்கின்றேன். எனவே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. கொண்டு இலங்கும் தேவ தந்தை
ஜெபிப்போமாக. இறைவா, என்னுடைய பெருபோருங்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரியோம் அது பேரர்களால் மட்டுமே அடியேனும் அது குடும்பத் தலைவனாயிருக்க திருவிழமா நேர நான் அருட்பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவிழப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுளுக்கு அவர் பெயர் சூட்டினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்காக கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகின்றார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுமின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையை உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அதன் மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலக வாழ்வில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படிய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இடம் கொடுத்தாய்.
வருகிறேனே இயேசுவே, உந்தன் துணையால் நான் தடைகள் அகற்றியும் ஆட்சி மலர என்னை தந்திடுவே. உந்தன் பணியிலும் துணை வேண்டும், என்றும் உந்தன் அருள் வேண்டும். சுமைகள் சுமக்கவும் தோள் வேண்டும், துயர்கள் துடைக்கவும் கரங்கள் வேண்டும். என்னை நீ அழைத்தாய், என்ன தகுதியை எனில் கண்டாய், உந்தன் கருவியாய் மாற்றிவிட்டாய் எந்தன் தெய்வமே. எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோரை விடுவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் என்னை தேர்ந்தெடுத்தாய். வருந்தும் மாந்த கவலை போக என்னை அனுப்பி வைத்தார். உண்மையன்றே பிறரன்று என்று எடுத்து கூற வைத்தார். வருந்தும் மாந்தர் கவலை போக்க என்னை அனுப்பி வைத்தார். உண்மையன்றே பிறரன்று என்று எடுத்துக் கூற வைத்தார். வருகிறேனே இயேசுவே, உந்தன் துணையால் நான் இன்னலிடர்கள் மலை போல் வரினும் பயணம் தொடர்ந்திடுவேன். உந்தன் பணியிலும் துணை வேண்டும், என்றும் உந்தன் அருள் வேண்டும். சுமைகள் சுமக்கவும் தோள் வேண்டும், துயர்கள் துடைக்கவும் கரங்கள் வேண்டும். என்னை நீ அழைத்தாய், என்ன தகுதியை எனில் கண்டாய், உந்தன் கருவியாய் மாற்றிவிட்டாய் எந்தன் தெய்வமே. Alleluia, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அபிஷேகம் செய்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து அறிவிப்பு. அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணைந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது:
நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றொருவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரி கூறுகின்றோம். கடந்த 50 வருடங்களாக குருத்துவ அர்ப்பணிப்பு பணியில் சூசே டேமியன் அவர்களை வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி கூற, அவருக்கு வழங்கிய ஆசைகளை ஆற்றல்களை நினைத்து பார்த்து மீண்டும் ஒரு தரம் அவருடைய வாழ்வை அவர் புதுப்பித்துக் கொள்ள, அவர் பெற்ற அருளை, ஆசீர்களை, அனுபவங்களை இறைமீட்டிக் கொண்டு இந்த 50வது வருடத்திலே 80க்குள் காலடி வைக்கின்ற வேளையிலே இக்கட்டத்திலும் ஆண்டவன் என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை சிந்தித்து தெளிவு பெற்று முன்னே செல்லுவதற்கு, அவருக்காக மீண்டும் இறைவரிடம் அருள் வேண்டுவதற்கு நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய திருப்பலியின் முன்னுரையிலே சொல்லப்பட்டது போல, அருட்தந்தை அவர்கள் ஆற்றிய பல்முக பணிகள் பற்றி நாங்கள் கேட்டோம். இப்பன்முக பணிகளின் வழியாக அவர் ஒரு பணியாளனாக அமலமரி தியாகி என்ற முறையிலே அமலமரிக்குரிய அருட்கொடைகளோடு, சிறப்பு கொடைகளோடு அவர் இந்த பணியை செய்திருக்கின்றார் என்பதற்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அவருடைய பணிக்காலத்திலே அவர் பெற்ற அனுபவங்கள், விமர்சனங்கள், அவற்றை அவர் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், 50 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட பயணம். இந்த 50 ஆண்டுகளும் அவர் செய்த பயணம் ஒரு கல்லூரி படிப்பு அல்ல. வாழ்க்கையிலே மக்களோடு சரசமாடச் செய்து, மக்களோடு குடியிருக்கச் செய்து, மக்களை தொட்டு, மக்களுடைய நாடியை பிடித்து பார்த்து, பல் நிலைகளில் பல் வயதினருடைய நாடிகளை பிடித்து பார்த்து மக்களுடைய வாழ்க்கையிலே தொண்டு புரிந்தவர் என்பதால், அந்த தொண்டால் நீ பெற்றது என்ன? நீ பெற்ற அனுபவம் என்ன? அந்த தொண்டால் மக்கள் பெற்ற வாழ்விலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன? வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்றால், நாம் ஒருவர் பெற்ற வெற்றிகளை எண்ணி பார்த்து பட்டியலிட்டு மகிழ்ச்சி அடைவது ஒருபுறம் இருக்க, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆற்றிய பணிகளை, பெற்ற சிறப்புகளை, வாழ்த்துக்களை எல்லாம் தானே இறைமிட்டு பார்க்க வேண்டும். அத்தோடு சேர்த்து வாழ்த்துக்களோடு, ஆசிகளோடு, துணைகளோடு சேர்த்து எங்கள் வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் கண்ட களைகள் உண்டு. சூசே டேமியன் அவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட களைகள் என்ன? கண்ட களைகளை பிடுங்குவதும், சிலர் களைகளை காட்டியிருப்பார்கள், பிறர் காட்டிய களைகளை களைந்துவிட்டு செல்லும் பொழுதுதான் கண்கள் திறக்கப்படுகின்றது. அந்த வேளையில் தான் நான் நினைக்கின்றேன் உண்மையான ஞானம் பிறக்கின்றது. இன்று இயேசு தன்னுடைய நற்செய்தியின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரிய செய்தியை தருகின்றார். அவர் அதை பேதுருவானவரோடு பேசுகிறார். பேதுருவானவருக்கு சொல்லுகிறார், நான் என்ன செய்தேன் என்பது உனக்கு புரிந்ததா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் அவசியம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் எதையோ ஒன்றை செய்து, மிக எளிமையானதை செய்து எங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். அந்த ஒவ்வொரு வேளையிலும் உன்னையும் என்னையும் பார்த்து அவர் கேட்கின்றார், நான் செய்தது உனக்கு புரிந்ததா? நான் செய்தது உனக்கு புரிந்ததா? பல தடவைகளில்
என்னுடைய பயணத்தில் கூட நான் பார்த்திருக்கின்றேன். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மாயையோடு நடந்த வேளைகள் உண்டு. மாயை கலைந்து பார்த்தால் நான் செய்தது உனக்கு புரிந்ததா என்ற ஒரு மெல்லி குரல் உள்ளத்தின் ஆழத்திலே ஒலிக்கின்றது. தந்தை அவர்களே, டேமியன் அவர்களே, உங்களை 3 வருடங்கள் அமல உற்பவத்திலே மறையுரையாற்றும் பணியிலே நான் ஆரம்ப காலம் ஈடுபட்டு இருந்த வேளையில் உங்களோடு வாழ்ந்த அனுபவம், 3 வருட அனுபவங்கள் எனக்கு உண்டு. இங்கே நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி ஒன்று உண்டு. இவ்வளவு தூரம் இன்றும் அந்த ஆண்டவர் உன்னிடம் அதைத்தான் கேட்கின்றார். நான் செய்தது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? நான் செய்தது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? இதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். பணியாளர் என்ற முறையிலே, கிறிஸ்தவ குருத்துவத்திலே, கிறிஸ்தவ பணிவாழ்விலே ஆண்டவன் சொல்லுவதை புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் அந்த பணிக்கு சிறப்பு வருகின்றது. அந்த பணியால் ஏற்படுகின்ற விளைவு பலன் கொடுக்கும் ஒரு விளைவாக மாறுகின்றது. ஆக இன்று இது முதல் கட்டமாக நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உன் பாதத்தை கழுவினேன் என்றால், ஆம், உன்னை ஆண்டவன் தூய்மைப்படுத்திய வேளைகள் பல. உன்னை ஆண்டவன் தூய்மைப்படுத்திய வேளைகள் பல. உன் கரங்களை மட்டுமல்ல, உன் கால்களை மட்டுமல்ல, உன் இதயத்தை, உன் சிந்தனையை, உன்னுடைய உணர்வுகளை ஆண்டவன் கழுவி தூய்மைப்படுத்திய வேளைகள் பல. ஆக இந்த தூய்மையை பெற்றேனா? இந்த தூய்மையை பிறர் காணுகின்றார்களா? இந்த தூய்மை, பணியாளன் உன்னுடைய தூய்மை மற்றவனை தொடவில்லை என்றால் நீ கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, நீ கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. பணியாளனுடைய தூய்மை, ஆண்டவன் உன்னை தொட்டான் என்ற அந்த அனுபவம், ஆண்டவன் உன் கால்களை கழுவினான் என்ற அந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஆக இந்த விழா ஒரு சவாலுக்குரிய விழாவும் கூட. நன்றி கூறும் வேளை மட்டுமல்ல, மீண்டும் ஒரு புதிய சவாலை சந்தித்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு நேரம். அன்பானவர்களே, உங்களுக்கு நினைவிருக்கலாம், இதே பேதுருவைத்தான் இயேசு தாம் உயிர்த்த பின்பு சந்திக்கின்றார் கடற்கரை ஓரத்திலே. பேதுருவிடம் கேட்கின்றார், நீ அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார். 3 முறை கேட்டார். உடைந்து போனார் அந்த மனிதன், மனதிலே உடைந்து போனான், கலங்கி போனான். இயேசு கேட்கின்றார், அன்பு செய்கின்றாயா? இயேசு கேட்ட அன்புக்கு அர்த்தம் என்ன என்பதை அடுத்த அடிகளிலே சொல்லுகின்றார். 21வது அதிகாரம் 18வது வசனம். பேதுரு, நீ இளைஞனாக இருக்கும் பொழுது நீ விரும்பிய இடங்களுக்கு சென்றாய். பேதுரு, நீ இளைஞனாக இருக்கும் பொழுது விரும்பிய இடங்களுக்கு சென்றாய். நீ முதியவனானதும் நீ விரும்பாத இடங்களுக்கு உன்னை கட்டி இழுத்து செல்லுவார்கள். அதுக்கு நீ தயாராக இருக்கின்றாயா? தயாராக இருக்கின்றாயா? அன்பானவர்களே, இன்றைய சூசே டேமியனுடைய இந்த விழா அவருக்கு இன்னும் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இயேசு பேதுருவுக்கு சொன்ன அழைப்பு உனக்கு கிடைக்கின்றது. நீயும் 80களை நெருங்கிக் கொண்டு நிற்கின்றாய். கட்டி இழுத்து செல்லப்படுவாய். நீ விரும்பாத இடத்திற்கு போவதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா? கீழ்ப்படிவு என்பது ஒருவரிடமிருந்து எழுதி பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, அதிலும் உண்மை உண்டு. அதையும் கடந்து வாழ்க்கையிலே அடிபடும் பொழுது, ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, இயேசுவுக்கு பணிந்து இயேசுவை பின்பற்றும் பொழுது அங்கே இன்னும் ஒரு கீழ்ப்படிவு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பேதுருவுக்கு இங்கே சொல்லப்பட்டது என்னவென்றால், நீயும் விரும்பாத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது என்னை போல சிலுவையிலே கரங்களை விரிக்க வேண்டிய வேளை வரும். ஏனென்றால் இதே பேதுருதான் இயேசுவிடம், நீர் சிலுவை சுமக்கும் கதையெல்லாம் என்னிடம் சொல்லக்கூடாது என்று இன்னும் ஒரு கட்டத்திலே சொல்லி வைத்து இயேசுவிடம் திட்டு வாங்கியவர். இப்பொழுது இயேசு திட்டவட்டமாக கூறுகிறார், உன் கைகள் விரிக்கப்பட வேண்டும், நீ விரும்பாத இடத்திற்கு செல்ல வேண்டும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்தவ பணியாளர்களுக்கு காட்டுகின்ற ஒரே ஒரு வழி,
மேல் படியேறும் வழி அல்ல, கீழ் படியிறங்கும் வழி. இயேசு எங்களுக்கு காட்டும் வழி பாதங்களை கழுவும் வழி. இயேசு எங்களுக்கு காட்டும் வழி இருகரம் விரித்தவராய் அவரைப் போல நீ செல்வதற்கு தயாராக இருக்கின்றாயா என்பதற்கு ஒரு அழைப்பு. ஆக டேமியன், உங்களுடைய இந்த 50வது வருடத்தில் 80களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஆண்டவன் ஒரு புதிய அழைப்பை தருகின்றார். ஏன் இந்த நாள் உங்களுக்கு அன்றைய முதல் குருத்துவ நாளாக கூடாது? ஏன் அப்படி எண்ணக்கூடாது? எங்கள் சிந்தனைகள், எங்கள் பார்வைகள் தான் எங்களுக்கு இளமையை தருகின்றது. ஆண்டவருடைய இல்லத்திலே நடப்பவன் முதுமையிலும் செழுமையாக இருப்பான், கனி கொடுப்பான் என்கின்றது திருப்பா 92. ஆண்டவனுடைய இல்லத்திலே நடப்பவர்கள் முதுமையிலும் செழுமையாக இருப்பார்கள், கனி கொடுப்பார்கள். இது கனி கொடுக்கும் வேளை, கனி கொடுக்கும் வேளை. ஆக இந்த 50 வருடங்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், இந்த 50 வருடங்களிலே நீங்கள் செய்த பணியிலே கற்றுக்கொண்ட பாடங்கள், நடந்து வந்த பாதையிலே சிந்தித்து நடந்திருந்தால் உங்கள் உள்ளத்திலே உணர்த்தப்பட்ட கலைகள், நீங்கள் கூடி வாழ்ந்த பொழுது நண்பர்களாக இருந்து உங்களுக்கு கிடைத்த விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களிலே உங்களுக்கு காட்டப்பட்ட உங்களுடைய இன்னும் பிடுங்க வேண்டிய கலைகள், இவையெல்லாம் தூய்மையாக்கப்பட்டு கரங்கள் விரிக்கப்பட வேண்டும் என்ற நிலையோடு இயேசு சிலுவையிலிருந்து உணர்த்துகின்ற அந்த அர்ப்பண வாழ்வை இன்னும் அர்ப்பண மனதோடு செய்து இந்த வயதிலும் இன்னும் செழுமையோடு கனி கொடுத்து ஒரு சாட்சியத்தோடு வாழ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசி கூறுகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஆசி என்றும் உங்களோடு. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதரங்களே, 50 ஆண்டுகள் இயேசுவின் குருத்துவத்திலே பங்காளியாக பணியாற்றி இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற அருட்தந்தை டேமியன் அடிகளாருடைய தேவைகளுக்காகவும், திரு அவையின் தேவைகளுக்காகவும் மற்றும் அனைத்து தேவைகளுக்காகவும் மன்றாடுவோமாக. நன்மைகளின் ஊற்றாகிய இறைவா, எமது திராட்சை தோட்டத்தில் இருந்து நீர் முதற்கனியாக தேர்ந்து கொண்ட அருட்பணியாளர் எஸ். டேமியன் அடிகளாருக்காக நன்றி கூறுகின்றோம். உமது அருட்பொழிவினால் அவரை ஆன்மீக சமூக பணிகளை நிறைவேற்ற அழைத்துள்ளீர். கடந்த 50 வருடங்களாக அர்ப்பணிப்போடும் துறவற பிரமாணிக்கத்துடனும் பணியாற்ற நீர் நல்கிய சந்தர்ப்பங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து வரும் காலங்களிலும் இறை நம்பிக்கையுடன் நற்பணியாற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை அமலமறி தியாகிகளின் பணியினை முன்னெடுத்துச் செல்லும் குருக்களில் முதன்மையானவராக விளங்கி இறை இயேசுவின் பணியில் தமது குருத்துவ அருட்பொழிவின் பொன்விழாவினை காணும் அருட்தந்தை அவர்களின் காலத்தின் தேவை கருதிய பணிகள் சிறந்திடவும், ஆன்ம உள உடல் நலன்கள் பெற்று இறை பணி வாழ்வில் தொடர்ந்து சான்று பகர்ந்திடவும் பரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
துயரப்படும் மக்களின் துயர் துடைத்திட கல்வி, சமயம், சமூகம் ஆகிய துறைகளிலே ஆற்றி வரும் பணிகளானவை மென்மேலும் சிறந்திடவும் அவர் பணிகளில் ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு பணியினை தொடர்ந்திடவும் எமது சபங்களும் பாராட்டுக்களும் ஊக்குவிப்புகளும் துணைக்கரமாக இருந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை நிறைந்த தேவனே, அருட்தந்தை அவர்களின் உருவாக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்தே தோள் கொடுத்து உதவிய அவரது பெற்றோர், சகோதரர்கள், பங்கு தந்தை, ஆசிரியர்கள், குருத்துவ பயிற்சி காலத்தில் துணையாக இருந்த அருட்தந்தையர்கள் மற்றும் அவரது மறையுரை, விரிவுரை, உள ஆற்றுப்படுத்தல் ஆகிய பணிகளில் தோளோடு தோள் நின்று உழைத்து வரும் அனைத்து உறவுகளையும் நன்றியோடு நினைவு கூறுவதோடு அவர்கள் தேவைகளில் ஆதரவாக இருந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதுவரை காலமும் அருட்தந்தை அவர்களால் ஆற்றப்பட்ட பணிகளுக்காக நன்றி கூறுவதுடன் சமகால சூழ்நிலையிலும் அவரது பணிகள் சாதனைகளாக ஈட்டப்படவும் அதனால் இறை இயேசுவின் சாட்சியாக மிளிர்ந்திடவும் வைர விழாவினையும் காணும் பேறு அவர்களுக்கு வாய்க்கப் பெறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய வல்லமையிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை வைத்து நாம் உம்மிடம் எடுத்து சொன்ன இந்த மன்றாட்டுக்களுக்கெல்லாம் கனிவாக செவிசாய் திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா என் இயேசு நாயகா, உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா,
மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்திருந்தேன். வாழ்வின் பலிகளை வாழ்வ நிறைகளை ஏற்றிடக் கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன் ஏற்றருள்வாய். இறைவா இறைவா, எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன், ஏற்பாய் ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. உழைப்பின் வேர்வையை கொண்டு வந்தேன், உழைக்க கற்றுத் தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். மன்னிக்கும் மனதையும் என் பாதம் தந்தேன், மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியிட உம்மிடம் நான் வந்து, மேலெழும் தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன். தருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய். என் இறைவா இறைவா, எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன், ஏற்பாய் ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படித்தல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்புக்கு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்றே பாடுவதாவது: ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருகவையை நினைவு கூந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், மறைந்த திரு சூசை, அவளுடைய மனைவி மரியா மதலேனா ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழுமே நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, பங்கின் பாதுகாவலரான புனித யாகப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றுள்ளோம். மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. அந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, மருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து. வானின்று இறங்கி
வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து. வானின்று இறங்கி வந்து வாழ்வருளும் விருந்து, வாழ்வருளும் விருந்து, இது வாழ்வருளும் விருந்து. விருந்து கொண்டாட இரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியூட்டும் விருந்து. இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியூட்டும் விருந்து. இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து, இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து, இருளாத வாழ்வு தரும் இணையில்லாத விருந்து, இணையில்லாத விருந்து, இது இணையில்லாத விருந்து. விருந்து கொண்டாட இரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். நெஞ்சம் நிறைந்ததே, அன்பில் நனைந்ததே, இன்பம் மலர்ந்ததே இந்நாளிலே. என் வாழ்விலே ஆக பொன்னாளிலே நன்றி என்ற நல்ல தமிழ் என்னாவிலே. நன்றி 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 இறைவா, நன்றி 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 தலைவா. நன்றி 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 இறைவா, நன்றி 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 தலைவா. சிகரத்தை நோக்கி நடத்தி வந்தாய், செல்வம் கோடி வாழ்வு தந்தாய். சிகரத்தை நோக்கி நடத்தி வந்தாய், செல்வம் கோடி வாழ்வு தந்தாய். அருகம் புல்லாய் நான் இருந்தேன், ஆலமரமாய் என்னை வளர்த்தான். அருகம் புல்லாய் நான் இருந்தேன், ஆலமரமாய் என்னை வளர்த்தாய். எனது வாழ்வின் உதயம் நீ, எந்தன் இதய
வாழ்விலே ஆக பொன்னாளிலே நன்றி என்ற நல்ல தமிழ் என்னாவிலே. நடுக்கி விழுந்தேன் கரம் கொடுத்தாய் தாயைப் போல தாங்கி நின்றாய். நடுக்கி விழுந்தேன் கரம் கொடுத்தாய் தாயைப் போல தாங்கி நின்றாய். கடந்த பாதையில் உடன் நடந்தாய் காலம் முழுதும் உடனிருப்பாய். கடந்த பாதையில் உடன் நடந்தாய் காலம் முழுதும் உடனிருப்பாய். வலது கரமாயானதும் நீ வலிமை எனக்கு தந்ததும் நீ. நன்றி 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 இறைவா. நன்றி 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 தலைவா. நன்றி 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 இறைவா. நன்றி 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 தலைவா. சபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் மறை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்குரிய உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு தொடர்ந்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பான சகோதரங்களே, இப்பொழுது திருப்பலி நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விழாநாயகனுக்கு ஒரு சிறிய கௌரவிப்பு நிகழ்வு நடைபெறும். எனவே அனைவரும் ஆலயத்துக்குள்ளே அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆண்டுகள் பொன் போல பொறித்தென் கை மீது வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தார். நாடோறும் வழியில் நான் வாழும் நெறியில் நல்லாயன் காட்டி நின்றாய். நல்லாயன் காட்டி நின்றாய். 10 ஆண்டுகள் பொன் போல பொறித்தென்னை கை மீது வைத்திருந்தாய். என்னை உனதாக்கினாய். உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். முன்வந்த என்னை உனதாக்கினாய். உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். பெரும் சொல்லும் கனியாகி சிறு சொல்லும் கவியாகி அவர் கூட நிலவாகி வேர்கள்
பனியாகி அனல் கூட நிலவாகி வெயில் தந்ததே. உன்னருளாலே மணி கூட பலன் தந்ததே. 50 ஆண்டுகள் பொன் போல பொறிந்தென்னை கை மீது வைத்திருந்தார்.